போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு கூறுகிறது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி ஆண்டவர் வாழ்வு பெறுவதற்காக இந்த நற்கருணை என்ற ஆன்மீக உணவை நமக்கு தந்து நம்மை எந்நாளும் அதில் பங்கு பெற்று அதன் மூலமாக வாழ்வு பெற அழைக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய அழைப்புக்கு செவிமடுத்தவர்களாக இந்த நற்கருணை விருந்தில் பங்கு பெற்று ஆண்டவர் தருகின்ற அந்த வாழ்வை சுவைக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, வாழ்வு பெற அனைவரும் விரும்புகின்றோம். அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்கருணை ஆண்டவர் தருகின்ற அந்த நற்கருணை விருந்து மிக முக்கியமானது, இன்றியமையாதது. ஆகவே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெற்று இந்த நற்கருணை விருந்தை சுவைத்து ஆண்டவர் தருகின்ற அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வோம். பல்வேறு நேரங்களிலே இந்த நற்கருணை விருந்தில் பங்கு பெறுவதற்கு தவறி இருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க தவறி இருக்கிறோம். அத்தகைய தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் பொருந்தி இறைவனிடம் மன்னிப்பினை கேட்டு இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான முறையிலே கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள்களிலும் அது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் தூய்மையின் இருளில் இருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படைப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகையின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி கூறாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போரின் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார்.
உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்துச் சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மஞ்சாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என்னா எழுந்தது. என் மஞ்சாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி. கடவுளை போற்றி யார் வருகிறார். கடவுளை போற்றி யார் வருகிறார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார்.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமது புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான அருமை சகோதர சகோதரிகளே, பாசமான இளையோரே, அன்பு குழந்தைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நினைவை நமக்கு எப்போதும் நினைவுபடுத்துகின்ற இந்த திருப்பள்ளியை பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்களை வாழ்த்தி ஜெபிக்கின்றேன். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுடைய மையமாகவும் ஊற்றாகவும் இருப்பது நற்கனை என்பதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருவழிபாடு என்ற கொள்கை ஏட்டில 10வது பத்தியில் நமக்கு சொல்லப்படுகின்றது. கிறிஸ்து வாழ்வுடைய ஊற்றாகவும் உச்சமாகவும் இருப்பது நற்கருணை. நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு எந்நாளும் ஊற்றாக உடனாக இருப்பது நற்கருணை. இந்த நற்கருணை ஒவ்வொரு முறையும் நாம் கொண்டாடுகின்ற போது நாம் ஆண்டவருடைய உடனிருப்பையும் கடவுள் நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றார். நாம் இந்த நம்பிக்கையில் தொடர்ந்து வளர்வதற்கு இந்த நற்கருணை நமக்கு பேருதவியாக இருப்பதை 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்வதை நாம் சிறப்பாக இந்த நாட்டிலே நினைவு பார்த்து ஜெபிக்க வேண்டும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு சாதாரண சடங்கல்ல, மாறாக அது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்ம விட்டு சென்ற அவருடைய நினைவை கொண்டாடுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. நிகழ்வு என்றால் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டாடுவது. அந்த நிகழ்வே நம்முடைய வாழ்வாக மாறுவதுதான் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருப்பதை நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்க இன்றைய வாசம் நமக்கு உதவி செய்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் சேர்த்து உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் வாசகம், திருத்துத பிலிப்பு சமாரிய பகுதிக்கு
நற்செய்தி அறிவிக்க செல்கின்ற பகுதியை நாம் வாசி கேட்டோம். அப்போது எத்தியோப்பிய நிதி அமைச்சர் அவர் தன்னுடைய பயணத்திலே இறைவாக்கினர் எஸ்ஐயா எழுதிய புத்தகத்தை வாசித்துக் கொண்டு செல்கின்றார். அப்போது பிலிப்பு அங்கு வருகின்றார். பிலிப்பு அதை கேட்கிறார், நீர் வாசிப்பது உமக்கு புரிகிறதா என்று கேட்கின்றார். அதற்கு இந்த நிதி அமைச்சர் அழகா சொல்கின்றார், யாராவது விலைக்கு கூறாவிட்டால் எப்படி புரியும்? யாராவது விலைக்கு கூறாவிட்டால் எப்படி புரியும் என்று சொல்கின்றார். பிறகு இறைவாக்கினர் எஸ்ஐயாவுடைய வார்த்தையிலே வாசிக்கின்றார். அவர் கேட்கின்றார், இது இறைவாக்கினர் எஸ்ஐயாவை பற்றிய அறிவுரையா, அவரை பற்றிய செய்தியா, அல்லது வேறு எவராவது பற்றிய செய்தியா என்று கேட்கின்றார். அதுதான் முதலே சொல்கின்றார், யாராவது விலைக்கு கூறாவிட்டால் எப்படி புரியும் என்று சொல்கின்றார். பின்பு திருத்துதர் பிலிப்பு இயேசு பற்றிய செய்தியை விவரித்தில் இருப்பதெல்லாம் விலைக்கு கூறுகின்றார். அந்த இறைவார்த்தை விலைக்கு கூறப்பட்ட பின் அவர் நம்புகின்றார். அந்த நிதி அமைச்சர் இறைவனுடைய வார்த்தையை நம்புகின்றார். அது இறைமகன் இயேசுவை குறித்த நற்செய்தியை சொல்கின்றார். அந்த நம்பிக்கையின் அடையாளமாக அங்கு இருக்கின்ற இடத்தை பார்க்கின்றார். அங்கு தண்ணீர் இருக்கின்றது. அப்போது பிலிப்பிடம் கேட்கிற, நான் திருமுழுக்கு பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா என்று கேட்கின்றார். அழகா சொல்லப்பட்டது, நான் கிறிஸ்துவை நம்புகின்றேன். அப்போ கிறிஸ்துவை நம்பினால் திருமுழுக்கு பெறுவதற்கு தடை இல்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே அங்கு திருமுழுக்கு பெறுகிறார். இந்த திருமுழுக்கு பிறகு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியர் இறங்கி வருகின்றார். அதான் முதல் கருத்தாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிலை வாழ்வை பெறுவதற்கு, இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு, அடைவதற்கு நமக்கு முதல் தேவை என்ன என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புவது, அதனுடைய அடையாளமாக விளங்குவதுதான் திருமுழுக்கு என்ற அருள் சாதனம். நாம் இங்க இருக்கின்ற எல்லோருமே ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து திருமுழுக்கை பெற்றுக்கிறோம். நமக்கு நிலை வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையுடன் என்றுதான் இந்த வாசனுடைய முதல் செய்தியாக இருக்கு. இயேசுவை நம்புகின்ற போது, அவர் பெயரால் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற போது, அன்புக்குள்ளே நாம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கின்றோம். இரண்டாவது, நற்செய்தி வாசிப்பது போல வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லப்படுகிறது. நான் அடிக்கடி இறப்பு திருப்பலிலோ அல்லது நிறு திருப்பலி சொல்லப்படுகின்றது. இங்கே இறந்து இருக்கின்ற நம்முடைய சகோதரர் அல்லது சகோதரி அல்லது நம்முடைய நண்பர், அவர் மோட்சத்திற்கு போவாரா, விண்ணகத்திற்கு போவாரா என்று கேட்கின்ற போது எல்லோரும் சொல்வார்கள், அமைதியாக இருப்பார்கள் சிலர். நிச்சயமாக அது கவலையான நேரம்தான். ஆனால் அவருக்கு நிலை வாழ்வு உண்டு. காரணம், அவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார், திருமுழுக்கு பெற்றார். எனவே அவருக்கு நிலை வாழ்வு உண்டு. இரண்டாவது, ஆண்டு சொல்போல என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான். அப்ப இறந்த நபர் அல்லது ஒவ்வொரு திருப்பிலும் கலந்து நற்கரை வாங்குகின்ற நாம் எல்லோருமே நிச்சயமாக வாழ்வு பெறுவோம். அப்ப விண்ணக கொடை என்பது, விண்ணசுக்குரியவர்கள் என்பதை, அல்லது நாம் எல்லோரும் கடவுளை முகமுகமாக தரிசிப்போம் என்பதை நமக்கு வாழ்கின்ற போது நமக்கு நம்பிக்கை செய்தியாக தரப்படுவது இந்த நற்கருணையால். இயேசுவை உண்கின்றோம், அதனால் வாழ்கின்றோம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மாறாக விண்ணரசிலும் வாழ்வோம் என்ற நம்பிக்கை தருகின்ற இந்த நற்கருணை கொண்டாடத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குள்ளே யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் கலந்து கொண்டு போது இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? என்ன நம்பிக்கை? நான் ஆண்டவரை உட்கொள்கின்றேன், நான் இப்பொழுது வாழ்கிறேன், இறப்பினும் வாழ்வேன் நம்பிக்கை நமக்கு இருந்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நாம் உண்மையான கிறிஸ்துவலாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இன்னும் ஒரு சிந்தனை இந்த நற்செய்தி தொடர்புடையது. முன்னோர் மன்னாவை உண்டார்கள், ஆனால் அவர்கள் இறந்து போயினார்கள். ஆனால் என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் 16 அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆகிய கடவுள் யாவே இறைவன் இஸ்ரா மக்கள் பாலைவனத்திருந்த போது அவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள்.
நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நன்றாக உணர்ந்து ஆண்டவராலே இறந்திருப்போம். ஆனால் இங்கே பாலைவனத்துகளுக்கு வதைக்கின்றே உணவில்லாம் என்று முறையிடுகின்ற போது ஆண்டவருடைய முறையை கேட்டு அவருடைய குரலை கேட்டு அவருக்கு மோயிசின் வழியாக மன்னா பொழிகின்றார். அவர்கள் வாழ்வு பெறுகின்றார்கள். அந்த மன்னாவிற்கும் இந்த உணவுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த மன்னா என்பது அந்த பாலை நிலத்தில் அவர்கள் உயிர் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட உணவு. உயிர் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட உணவு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த திருவிருந்தானது இந்த உலகத்தில் வெறுமனே உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, மாறாக நிலை வாழ்வை பெறுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உணவு. அன்புக்குள்ளே இந்த நம்பிக்கை புதிய ஏற்பாட்டில் இருப்பதை பார்க்கணும். தொலைக்கால திரு அவையில இப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த மக்களாக ஆண்டுடைய திருப்பலியை நிறைவேற்றுகின்ற போது, ஆண்டு நினைவை கொண்டாடுகின்ற போது தொடக்கால கிறிஸ்துவ தங்களுடைய நம்பிக்கையை செயலற்ற நம்பிக்கையாக, செத்த நம்பிக்கையாக வாழ்ந்தார் என்பதை திருத்துத பவுல் கொரிந்தியருக்கிய முதல் திருமுகத்திலே 11வது அதிகாரத்திலே அழகா சொல்கின்றார். எவராவது தகுதியற்ற நிலையில் ஆண்டவர் உட்கொண்டால் அவர் தம் சாவே தனக்குள்ளே வருவித்துக் கொள்கின்றார். அப்போது நாம் கேட்கணுமே, இறந்த இவர் வாழ்வு பெறுவார், நிச்சயமாக வாழ்வு பெறுவார். ஆனால் நாம் தகுதியற்ற நிலையில் ஆண்டவர் உட்கொண்டால் நமக்கு நாமே நம் சாபத்தை விளைவித்துக் கொள்கின்றோம். அந்த தூய பவுல் அவர்கள் சொல்வார். எனவே ஒவ்வொருவரும் சோதித்தறிந்த பின் நான் தகுதியோடு இருக்கின்றனா இல்லையா என்று சோதித்தறிந்த பின் திவ்ய நற்கனை வாங்குவது மிகச் சிறந்தது. அப்படி இல்லை என்றால் நாம் வாங்குகின்ற இயேசுவின் உடல் நமக்கு அர்த்தமற்ற உணவாக மாறிவிடும். அது எப்போதுமே உணவு, வாழ்வுகிற உணவு. அந்த வாழ்வை நான் உணர்ந்து கொள்கிறேனா என்று பார்க்க வேண்டும். எனவேதான் தூய பவுல் அழகா சொல்வார், ஆண்டோட உடல் என உணராமல் உண்டு பருகுவோர் தம் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கின்றார்கள். அது ஆண்டோட உடல் தான். நாம் உணர்கின்றோமா? நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்கணும். அன்புக்குள்ளே இப்பொழுது நாம் கேட்கலாம், அப்போ நாம் எப்படி என்னை தகுதிப்படுத்த? நாம் பாவம் செய்கின்றோம், தவறு செய்கின்றோம், ஆண்டுக்கு எதிராக நடக்கின்றோம், எனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்கணும். இன்றைக்கு நிறைய இளையோர் அல்லது ஒரு சில கிறிஸ்துவர்கள் திருப்பலிக்கு வருகிறார்கள். ஆனால் திவ்ய நற்கனை வாங்குவது நான் கேட்பது உண்டு. ஏன் வாங்குவதில்லை? அதை பாவசனம் செய்யல, ஒப்புரவசனத்தை பெற்றுக்கொள்ள சொல்கிறார்கள். ஆனால் அன்புக்குள்ளே ஒவ்வொரு திருப்பலியும் கலந்து கொள்ளும் முன்பாக, ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு உட்கொள்ளும் முன்பாக திரு அவை திருப்பலியில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வு வழியாக நம்மை தயாரிக்கின்றது. எப்படின்னு பார்த்தால், நாம் ஆலயத்திற்கு நுழைகின்ற போது நாம் என்ன செய்கின்றோம்? நம் ஆலயத்திலும் முகப்பில் இருக்கின்ற அந்த தீர்த்த தொட்டியில நம் கைகளை வைத்து நாம் சிலுவை அடையாளம் வரைந்து கொள்கிறேன். ஈசோப்பினால் என்னை கழுவிலும் நான் தூய்மையாவேன் என்று ஒவ்வொரு நாத்தியம் நாம் பாடுகின்றோம். அதே தீர்த்தம் தான் நமக்கு ஆலய முகப்பில் வைக்கப்படுகிறது. அப்போ ஆலயத்தில் நுழைகின்ற போது என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன் என்ற நினைவு நமக்கு வருகிறது. என்னை நான் கிறிஸ்துவை உட்கொள்வதற்கு தகுதியாகிறேன் என்ற நினைவு நமக்கு முதலில் வருவிடும். அதற்கு பிறகு திருப்பலி தொடர்ந்த பிறகு எல்லாமல் விடும் சகோதர சகலும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், இது சாதாரண சபமாக நாம் அர்த்தம் புரியாமல் சொல்கின்றோம். ஆனால் திரு அவை அழகா சொல்ற, நாம் தகுதியற்றவர்கள், எனவே எனக்காக தூதர்களே, அன்னை மரியே, என்னோடு இருக்க சகோதர சகோதரர்களே, எனக்காக வேண்டுங்கள், நான் தூய்மையோடு உள்ளத்தோடு ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுங்கள் என்ற உணவை நமக்கு ஊட்டுகின்ற இரண்டாவது நிகழ்வாக இது இருக்கின்றது. மூன்றாவது நற்கண்ணி வாங்கும் முன்பாக நாம் என்ன சொல்கின்றோம்? ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வர தகுதியற்றவன், ஆயினும் ஒரு வார்த்தை சொல்லும், நானுமா நலமடையும். அப்போ இயேசுவை நாம் தகுதியோடு உட்கொள்வதற்கு ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு உதவுகின்றது. ஆனால் இந்த மூன்று நிகழ்வு, நான் குறிப்பிட்ட மூன்று நிகழ்வும் நாம் உணர்ந்து செய்தால் அன்புக்குள்ளே நாம் இயேசுவை பெறுவதற்கு தகுதியற்றமாகும். இதை காட்டிலும் நாம் அடிக்கடி ஒப்புரவாசனத்தை செய்து நாம் நம்மையே தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். அதான் முக்கியமானது.
தகுதியற்ற முறையில் ஆண்டவரை நாம் உட்கொள்ளும். தூய பவுல் அழகா சொல்வார், பலர் தகுதியற்ற நிலையில் உங்களில் பல வலுவற்றவராகவும் உடனற்றவரும் இருக்கின்றார்கள், மற்றும் பல இறந்துவிடல். ஆனால் தம்மை தாமே சோதித்தறியாமல் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். எனவே அன்புக்குள்ளே நாம் வலுவற்றா இருப்பதற்கு, தகுதியற்றா இருப்பதற்கு காரணம் நாம் தகுதியின்மையை உணராத நிலை என்பதை உணர்த்துக் கொள்வோம். இன்னும் அன்புக்குள்ளே நாளை கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு நிலை வாழ்வை வழங்குகின்றார். அது ஒவ்வொரு நாள் நற்கருணை வழங்குகின்றார். நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தோம். இந்த சாதாரண அப்பமும் ரசமும் நமக்கு உணவாக மாறி நாம் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, மாறாக நிலை வாழ்வை பெறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. அன்புக்குள்ளே திருப்பலி என்பது நமக்கு 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று இறைவாக்கு பகுதி. எப்படி முதல் வாசகத்துல அந்த எத்தியோப்பியா நிதி அமைச்சர் போல யாராவது விலைக்கு கூறாவிட்டால் எப்படி புரியும் என்பதற்காகத்தான் திருப்பலிய முதல் பகுதி நாம் இறைவாக்கு பகுதியை வைத்திருக்கின்றோம். முதல் வாசகம் வாசிக்கிறோம், அழகாக முதலை பாடினீர்கள், பிறகு மறைவுரை கேட்கின்றோம். இது நம்மை தயார் செய்வதற்கு, நிலை வாழ்வு பெற்றுக் கொள்வதற்கு இறைவன் நமக்கு என்ன செய்தி சொல்கிறார் என்பது. அதே போல 2வது பகுதி அந்த சாதாரண அப்பமும் ரசமும் இயேசு உடலாகும் ரத்தமும் மாறி நமக்கு மீண்டும் நிலை வாழ்வு தருவதற்காக நமக்கு கொடுக்கப்படும். எனவே ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டு இயேசுடைய நினைவை கொண்டாடுகின்ற நிகழ்வாக சடங்கு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இனி வருகின்ற காலத்தில் நாம் இந்த நற்கருணை கொண்டாடுகின்ற போது, திருவிருந்தை கொண்டாடுகின்ற போது, இயேசுடைய நினைவை கொண்டாடுகின்ற போது நாம் நினைவு கொள்வோம், நான் தகுதியோடு ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கெடுப்பேன். அதற்கு வேண்டிய எல்லா வழிகளையும் நமக்கு திரு அவை சடங்குகள் வழியாக, சிறு சிறு நிகழ்வு வழியாக நம்மை தயார்படுத்துகிறது. எனவே துணிவோடு நாம் ஆண்டவரை உட்கொள்வோம். ஆண்டவர் சொல்வது போல, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வன், நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதோடு தொடர்பு அன்புக்குள்ளே நாம் இணைந்து வாழ வேண்டும். நக்கன் என்பது இணைந்து வாழ்வு. நான் மட்டும் வாழ்வு பெறுவதில்லை, என்னோடு இருப்பவர்களும், குறிப்பாக என் குடும்பத்தில் இருப்பவர்கள், என் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பது நம்முடைய உண்மையான நோக்கமாக, தாகமாக இருக்கும் என்பதை இந்த நாளை உணர்வோம். தொடர்ந்து திருப்பலியை பங்கெடுப்போம். நிலை வாழ்வு தருகின்ற இந்த உணவு நமக்கும், நம் குடும்பத்திற்கும், நம் கிறிஸ்துவ சமூகத்திற்கும் நல்ல ஒரு உணவாக மாறி நிலை வாழ்வு பெற்ற மக்களாக வாழ வர வேண்டி இத்திருப்பலியை மன்றாடுவோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காக
மீட்புக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடிய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற துணிந்து நாம் பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மளுடைய வாழ்வின் விசுவாசத்தின் உச்சமாகவும் மையமாகவும் இருப்பவர் இவரே. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வை தருவதாக. மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தே நிறைவா என் மனம் வருவான் இறைவா. கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகம் மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. உயிர்த்த ஆண்டவரின் மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே